ஹாய், குட் மார்னிங். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா கீரை, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதில் வந்து நான் ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் பசங்களுக்கு கொடுக்கறதுல மெயினாக. ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது ஹெல்த்துக்கு. ஒரு சில டைம்லாம் மாற வந்து கீரை கொடுக்குறப்போ வாமிட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துட்ருக்கேன். ஏன்னா இப்போயே இதை பழக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பசங்களானதுக்கப்புறம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக லஞ்சில் வந்து கீரை அப்படின்றத ஆட் பண்ணியாச்சு. பட் உருளைக்கிழங்கு வந்து எந்த ஸ்டைலில் பண்ணி கொடுத்தாலும் காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, ஆப்பிள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்துடுது. பட் இதை வந்து இனிமேல் ஒரு நல்ல ப்ராக்டிஸாக கொண்டு போகணும் அப்படின்றது மட்டும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்பொழுதும் போல் பூஜை பண்ணியாச்சு. எனக்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் 1:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு பசங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. சரணுக்கு வந்து 2:45 அந்த மாதிரி டைமில் பஸ் வருது அப்படின்றதுனால அவரை ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மாறாவோட பஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதனால் சும்மா கொஞ்சமாக மில்க் ஷேக்கும் அதுக்கப்புறம் அந்த க்ரன்ச்சீஸ் இருந்தது அதை மட்டும் கொடுத்துட்டு ஒரு 4:30க்கு மேலே எனக்கு சாதம் வேணும்னாங்க. அந்த டைமில் கீரை பொரியல் வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டாங்க. ஒரு சில டைம் வந்து ஃபுட் ரூட்டீன் மாறும். இட்ஸ் ஓகே, பசிக்கிற டைமில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.